ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எப்படி வந்து சீஸ் பால்ஸ் எக் சீஸ் பால்ஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக் எடுத்துக்கணும். எக் எடுத்து நான் இன்றைக்கி 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்கு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். தம்பி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இந்த எக்கை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் கொட்டிட்டு இப்போ நான் வந்து மசாலா போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிட்டு நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க எல்லா சாஸையும் எடுத்துக்கிட்டேன். பீஸா சாஸு, உங்கள்கிட்ட என்னென்ன சாஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. பீஸா சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தால் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க சோயா சாஸு. அதுக்கப்புறமா எங்ககிட்ட பெரிய பெரிய இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் எடுத்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எது இருக்கோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி எது மிக்ஸ் பண்ணுறோம், அப்படி எது மிக்ஸ் பண்ணுறது தெரியலன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் மாதிரி பிடிச்சி சீஸ் எடுத்து நல்லா பால் பிடிச்சிக்கோங்க. அதை பிடிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பவுலில் கொஞ்சம் மைதாவை கொஞ்சம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மைதாவில் போட்டு அதை எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க கடாயில் எண்ணெய் வச்சு காய வச்சுட்டு இந்த பால்ஸை போட்டு எடுத்துருங்க. எண்ணெய் விளக்கெண்ணெயா கடலெண்ணெயா? சமைக்கிற எண்ணெய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எக் சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. முட்டை போண்டா. பாருங்கள், என் தம்பி சாப்பிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான்.